டாக்டர் ராமதாஸ் ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், இன்றைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் தான். இவர் நாரதர் வேலை செய்கிறாரா? என்னங்க அவ்வளோ பெரிய மனுஷனை போய் இப்படி ஒரு வார்த்தை. நாரதர் என்பது அந்த டிவிகளில் வந்து இருக்காங்கல்ல, காம்பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹூக்கர்ஸு அண்ட் மீடியாட்டர்ஸு அவங்க இருக்காங்கள, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், அதாவது ஒரு திறமையை வெளியில் கொண்டு வருவதற்கு என்ன செய்வார்களோ, உள்ள கருத்தில் எடுத்து செய்வார்களோ. இப்போ நம்மளுக்கு நிறைய இருக்கக்கூடிய எல்லா டிவிலையும் இருப்பாங்க, அவங்க வந்து அது வந்து மீடியேட்டர்ஸ் பண்ணுவாங்க, அது காம்பியர்ஸ் சொல்லுவாங்க, அது ஹூக்கர்ஸ் அந்த மாதிரி செய்வாங்க. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், அவர் இன்னொரு வேலையும் செய்கிறார், தசரதன் வேலையும் செய்கிறார். யார் தசரதன்? யார்? ராமருடைய அப்பா. ஆமாம், அவர் ராமர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எது? சில்வர் ஸ்பூன். அவர் வந்து மன்னருடைய பிள்ளை, ஆனால் ஒழுக்க சீலர். இன்றைக்கும் கணவன் மனைவிகிட்ட இருக்க அவன் ராமன்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஆனாலும் அரசாட்சியை அவரோட கொடுக்க வேண்டும். அவர் கொடுத்தாக்கா என்ன பண்ணியாச்சு, அவர் அரண்மனை அதை சுற்றி, அவங்க அப்பாவை சுற்றி அரண்மனையை, அவர் 30 கோடி மனைவிமார்கள் இருந்தாலும் அவர் அந்த அரண்மனையில் இருப்பார். அவர் தாமரை முகத்தோன், எதை எடுத்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவார். ஏப்பா அந்த இதை போய் காட்டுக்கு போனாலும் சிரிச்சுட்டு போவார், மன்னரை பதவியேற்றாலும் சிரிச்சுக்குவார். அப்படி ஒரு மனிதர் அந்த தெய்வம். அவர் வந்து தசரதன் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் பிள்ளைய விட்டு போகணுமேங்கணும்னா, அப்போ தகுந்தாப்புல அவருடைய மனைவிமார்களில் ஒருவர், பேர் வேண்டாம், ஏன் வேணா கையே சொல்கிறாங்க, என் பையனுக்கு முடிசூட்ட வேண்டும் பரதனுக்கு அப்படின்னோடனே அவர் நினச்சிக்கிட்டாரு, ஏப்பா அவன் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத பையன், அவன் சின்ன பையன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கல்ல, புது பையன் சொல்கிற மாதிரி. சரி, அவர் ஒத்துக்கிட்டார். ஆனாலும் அவர் பர்மனண்ட்டாக ராமனுக்கு தான் முடிசூட்ட வேண்டும், மன்னர் அந்த இதை வந்து அரசாங்கத்தை ஒப்படைக்க வேண்டும் முடிவு செய்கிறார். அப்பொழுது என்ன செய்யணும்னா, என்னதான் பண்ணோன்னா, வனவாசம் போட்டோம் காட்டுக்கு. காந்திஜி சொல்வார், ராமராஜ்யம் என்றால் என்ன? இங்கே வந்து ஒரு அரண்மனை உள்ள மனிதர்கள், அது நியரஸ்ட் பீப்புள் ரவுண்ட் அபவுட் பார்த்துட்டு இருப்பார். இவர் பணம் சுத்தம். ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் எந்த தீங்கு வந்துடக்கூடாது, அவரோட மனோநிலை அறிந்து அதற்கு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்கு இங்கே உட்காந்துக்கலாம் கதை பண்ண முடியாது, போப்பா வெளியே அப்படின்னு சொன்ன உடனே ராமன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அங்கே சித்தி சொல்கிறாங்க, அம்மா அழுகுறாங்க, அப்பாவும் அது அழுகையை அடைத்து வைத்து கொண்டு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளை வந்து கொஞ்சம் அந்த சம்மர் வெக்கேஷன் வந்தாச்சுன்னா கொண்டு போய் இதில் சேர்க்குறோம். கஷ்டப்படுறான் என் பிள்ளை, அது பண்ணுறான் இது பண்ண அம்மாக்கள் சொன்னாலும் அப்பாக்கள் கொண்டு போய் நீச்சல் கற்றுக் கொடுக்குறாங்க, ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்குறாங்க, கராத்தே கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறார். கஷ்டம்தான், ஆனால் அவன் எல்லா வகையிலும் எல்லாவற்றும் வர வேண்டும். இன்னொரு இது என்னென்னா, அவர் மேடையில் அறிவிக்கும் போதே அந்த தூக்கி போட்டதை சொல்கிறாங்களே தவிர, அப்போ பொறுமையின்மை அப்படின்னு நிறைய பேர் புலம்பல். என்னாச்சுனாக்கா, அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் மாதிரி பண்ணுறாரு, யாரும் பார்க்க முடியல, சந்திக்க முடியல. அவர் என்ன மேடையிலே மணியே சொன்னார்ல, கோகா மணியே சொன்னார்ல, ஏன் சட்டப்படி பண்ண அவர் கோபத்தை இவரை ட்ரெயின் அப் பண்ண வேண்டும். நாம் இருக்கிறோம் 86 வயசு 87 வயசு, ஐயா 90 வயசை வச்சு இருக்கிறோம். இருக்கும் வரையில் இவர்கள் நமக்காக பயந்து கொண்டு சின்னையான்னு கொண்டார். நான் போய்விட்டால் அவர்களை அணைக்க வேணும். என்ன செய்யலாம்? ஒரே வழி, டிக்ளேர் பண்ணுறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு. யாருக்கு எகென்ஸ்டா? பிள்ளைக்கு எகென்ஸ்டா. இதை தாங்க முலாயம் சிங் யாதவ் பண்ணார். அவர் வந்து கட்சிக்காரர்களை அணைத்து சொல்ல வேண்டும், தொண்டர்களை செய்ய வேண்டும். அது இல்லாமல் ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணார்னா, அதாவது எப்போதுமே லோயர் லெவலில் இருக்காங்கல்ல, இப்போ தலித்துகளாக இருக்கட்டும், இவர் இப்போ பாட்டாளிகள் என்பது உழைப்பாளிகள் தானே, அவர்கள் வந்து என்னாச்சுன்னா ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அவர் தலைவராக்கிடுவாங்க.
இப்படித்தான் நிறைய தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, இப்போ தலித்துகள் இருக்கிற மாதிரி பாட்டாளி இப்போ தலித்தில் வந்து விரும்பட்டார், நம்ம ஒரு ஐடென்டிஃபைடு தலைவராக தொல் திருமா வந்துட்டார். இதுபோல் அப்பொழுது வந்து தலித்துகள்லேயும் பெரிய தலைவர்கள் இல்லை. இளைய பெருமாள், அப்புறம் அடுத்தாப்புல அந்த அதை மாதிரி உள்ளவங்க தான் இருந்தாங்கன்னா, அவங்களோட கட்சியில் அந்த பாரம்பரியெல்லாம் இருந்தாங்க தவிர கட்சியில் இருந்தனால கட்சிக்கு தகுந்தாலும் தான் அவங்க ஆப்ரேட் பண்ணணும். அதனால் தலித் தலைவர்கள் பெரிய அளவில் இல்லை. அப்பப்போ கத்தினாலும் போனாலும் அடித்து பிடிச்சானி அப்படின்னு உள்ளதில்றது, அடிக்கிறது, வெட்டுறது அப்படி போயிடுச்சு. இதுபோல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு. 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சங்கங்கள், அமைப்புகள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் 60க்கும் மேற்பட்டது ரொம்ப வைப்ரண்டாக விருளண்டாக இருந்த சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் ஏன் பண்ண முடியுங்கிறதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நானோ என் குடும்பத்தினரோ சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்ற காலடி எடுத்து வைக்க மாட்டோம். அப்படி வைத்தால் என்னை நடுரோட்டியில் கட்டி வைத்து சவுக்கார் அடிங்கன்னு சொன்னார். எதற்கு? அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. எல்லாரும் சேர்த்து நீ ஏறிட்டு போடுவையா, இப்போ நிறைய தலைவர்கள் ஏறிட்டு போயிடுறாங்க, விட்டுட்டு போகிறாங்க, அவங்க பொண்டாட்டி பிள்ளை போகிறாங்கன்னா அந்த நோக்கம் மேலே விட்டுட்டு போய் விடுறாங்க. நான் வரமாட்டேயா, நம்ம சமுதாயத்தை வரன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ தான் எல்லோரும் ஒவ்வொருத்தராக கூண்டாங்க. இன்றைக்கி சொல்கிறார் 95,000 கிராமங்கள்னு சொல்கிறார். 72,000 சில்லற ரெவன்யூ வில்லேஜஸ் இருக்குது. அது ஹேம்லெட்ஸ்ன்னு இருக்கும். அது பள்ளிக்கூடம் திரும்பாங்க, காலனிம்பாங்க. அந்த தெருவுக்கெல்லாம் அவர் போவார். எனக்கு தெரிஞ்சு அந்த திண்ணையில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளிஃபைடு தலைவர் பேருந்துல போயிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 84 வாக்கில் 1984, 85 திங்ஸோ நான் கும்பகோணத்து பகுதியில் வந்து வேளாண்மை துறையில் வேளாண்மை அதிகாரியாக இருந்தேன். என்னுடைய தொழில் பணி, அரசு பணி எல்லாமே கிராமத்தை நோக்கி. அந்த கிராமத்தில் என்னாச்சுன்னா குடிதாங்கி என்ற ஒரு கிராமம் தெரியும், தமிழ் குடிதாங்கின்னு திருமாவளவன் அவர்கள் பட்டம் கொடுத்தார். அங்கே வந்து ஒரு பணம் தூக்கிட்டு போனோன்னா எப்போதுமே இந்த லோயர் லெவலில் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த எப்போதும் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் படம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அது சிவாஜி கணேசன் சாணி எடுத்து அடிப்பான். எம்ஜிஆர் சொல்லி செய்யலை, அது மாதிரி சிவாஜி கணேசன் படம் வச்சுனாக்க எம்ஜிஆர் சாணி எடுத்த இவரும் சொல்லுவதில்லை. அவர்களை திருப்திப்படுத்துவதாக அல்லது இவர்கள் மகிழ்ச்சிப்படுவதாக அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய தனது நண்பன், எதிரி, பக்கத்து வீட்டுக்காரனை எரிச்சல் படுத்துவதற்காக செய்வது வழக்கம். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் குறிப்பாக வன்னியர்கள் தலித்துகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்தது. யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்களாக உந்து சக்தியோடு செய்து விட்டார்கள். அப்பொழுது அந்த பிணம் போகுது, அந்த திருவழியாக போகக்கூடாதுன்னு குறுக்கடிக்கிறாங்க. நான் ஒரு விவசாயத்துறை அதிகாரி, விவசாயம் நல்லா செழிக்க வேண்டாம், உழைப்பாளிகள் நல்லா இருக்குனுங்கிறது தானே அது. நான் ஐயா இருக்காங்க, போகிறேன், போய் இது மாதிரி இருக்குங்க, ஒருத்தர் வெட்டிட்டு செத்து போயிடுவாங்க போல இருக்கே, இவங்க 2 பேருமே ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியல, வீம்புக்கு என்னமோ கண்டுபிள்ளையாட்ட முட்டி பல்லுடைகிற மாதிரி இருக்கான், இதை பண்ணுனா அந்த தலித்து விஷயத்தில் வந்து கேஸு தூக்கி போடுவாங்க, இவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் ரொம்ப காலகாலமாக போய்ட்டு என்னங்க பண்ணலாம். நல்லா யோசிச்சார். அப்போவேங்க கிளம்பிட்டாரு. என்னடா அது, இவரும் சேர்ந்துக்கிட்டு தலித்தில் அடிக்க போகிறாங்களே என்னமோ நினச்சிடுங்க. எது போனோன்னே பாப்பா தூட, நான் தூக்குறேன் பாடா அட்ரா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாருங்க. தூக்கிட்டு வட்டாரு. அவ்வளோ பெரிய கலவரம், மிக சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. இன்னொன்று சொல்ல போனால் அந்த கிராமங்களுக்கு அவர் 95,000 கிராமங்களுக்கு போனார்ல, அவர் யாருமே பெரிய ஃபண்டு பணங்காசெல்லாம் கொடுக்குற ஆட்கள் கிடையாது. அவர் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து தென்னை மரங்கள் இருக்கும், தேங்காய் அவர் போடும்போது தேங்காய் பறிச்சிட்டு இருப்பாங்க. நான் போயிருக்கேன், நான் கூப்பிட்டுருக்கிறேன். அவர் இந்த புனையல் அடிப்பார், இந்த வேற என்ன வைக்க போர் எல்லாம் அடிச்சுட்டு புனையல் அடிக்கும்போது அவரே சுற்றுவார். நான் போயிருக்கிறேன், என்னை அழைத்திருக்கிறார். நானே கேட்டிருக்கேன், ஐயா பார்க்கணும். எதுக்கு கேட்டேன்னா, அந்த சென்னை தொலைக்காட்சியில் வயல்வாழ்வு நிகழ்ச்சி இருக்கும். என்னை பார்த்து என்னுடைய மிக முக்கியமான ரசிகர் ஐயா அவர்கள், வயல்வாழ் ஜெயபாலன்னு. அவர் பார்க்கணுன்னா ஓ அப்படியே வாங்கட்டார். வாங்க வான்னு சொல்லவில்லை, வாங்க எல்லாரையும் ஒரு மரியாதையோட பேர் சொல்லி கூப்பிடுவார். இன்னொன்று என்ன, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை பார்த்து விட்டால் பேரோட ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவாங்க. இப்போ கலைஞரே என்ன செய்வாங்கன்னா, காந்தி வயா மகாத்மா அப்படின்ட்டு, அது மாதிரி வீரமணின்னு ஒரு பேர் வயா பேராசிரியர், இப்படி கூப்பிடக்கூடிய ஒரு தன்மை உண்டு டாக்டர் கலைஞர். இதே மாதிரி நினைவாற்றல் ஒரு தடவை அவர் பார்த்து விட்டால் பேர் சொல்லி கூப்பிடுவார். பேர் சொல்லி, என்ன ஜெயபால் வாங்க அப்படின்ட்டு. சின்ன பையன் நான் அப்போது பண்ணும்பொழுது போனேன். நிறைய இது வரும். அம்மா வந்து சரஸ்வதி அம்மா வந்து இட்லி கொடுப்பாங்க. இட்லி வரும், இட்லி அந்த தோசை அது மாதிரி வரும்பொழுது இந்த பூண்டு துவையல் ப்ளஸ் இந்த மிளகாய் பொடியெல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு 2 பேரும் உட்காந்து இந்த வயல் இந்த தலைமாட்டிலே உட்காந்து சாப்பிட்ருக்கோம்.
அதனால் ஒரு நட்புறவு உண்டு. அப்புறம் அந்த வயல் வாழ் நிகழ்ச்சியில் வந்து என்னங்க மத்திய அரசு வந்து நிறைய பணம் கொடுக்குது, அதுக்கு பேர் கிருஷி தர்ஷன் பேர். இவங்க வாங்கி ராகமாலை தாளமாலை அதை நம்மிருந்து ஏதோ போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு போகிறதா விவசாயிகள் கிடைக்கல. அது டைமிங் வேறு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அப்போ 7:30 to 8:30ங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்புறம் 7 மணிக்கு ஆக்குறாங்க, அப்புறம் 6 மணிக்கு ஆகிறாங்க. இப்போ வந்து எத்தனை மணிக்கு? ஏன்னா அந்த சமயத்தில் விவசாயிகள் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிருப்பான். வீட்டுக்கு வர நேரத்தில் வேறு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அப்போ ஒரே ஒரு இதில் சொன்னோன்னே, கவலைப்படாதீங்க, நம்மளே ஒரு டிவி ஆரம்பிப்போமே. அப்பொழுது மக்கள் டிவி ஆரம்பிக்கவில்லை. ஆட்சி வருகிறது, ஆட்சியில் பங்கேற்கிறார்கள், மக்கள் டிவி என்ற ஒரு டிவி ஆரம்பிக்கிறாங்க. அதில் முழுக்க 50% விவசாயம் தான் மட்டும்தான் பேசுவாங்க. நாட்டுப்புற கலைகள் இன்றைக்கும் வந்து சிங்கப்பூர் மலேசியாவெலாம் இருக்குது, அது தமிழர்கள் வாழக்கூடிய சிலி நாடு இருக்குது. அந்த எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்கிறார்களோ அங்கே மக்கள் டிவிக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அது ஒரு விவசாயத்துக்கு ஆசை. ரெண்டாவது இதில் நிழல் பட்ஜெட் என்ற ஒரு மேட்டர் பண்ணுவார். எப்பொழுதுமே வந்து அவர் வந்து ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்கும்பொழுது அதற்கு சில விஷயங்கள் கூப்பிட்டு கேட்பார். நம்மன்னா நம்ம பெரிய அறிவாளி புத்திசாலிகள்னால கூப்பிட்டு சில டீட்டெயில்ஸ் 10 பேர் கேட்குறப்ப நம்மளும் கேட்கும்போது சொல்லுவோம். அது மாதிரி சென்னை தொடர்பான சென்னை கார்பரேஷன் வந்து பார்க்கு சூப்பரண்ட் என்ற ஒரு போஸ்ட் இருக்கும் பொழுது அது சென்னை தொடர்பான பசுமையை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு ஒரு பெரிய திட்டம் வகுத்து அவர் செயல்படுத்தினார். அந்த திட்டத்தை செயல்படுத்துவது சௌமியா அன்புமணி அவர்கள் தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு எம்எல்ஏ, அது பெரிய காங்கிரஸ் கிருஷ்ணசாமியுடைய பொண்ணு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கடலூர் எம்பியோடைய சகோதரியாக இருந்த போதிலும் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்த ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்க சௌமியா அவங்க. இதை விட்டுரும். அடுத்து அவனை இன்னொரு மேட்டர் என்னென்னா, நம்ம சொன்னோம் தசரதன்க்கு சொல்லிட்டோம் என்ன, அது வந்து காற்றில் போய் எல்லா உயிரினங்களும் ட்ரெயினப் வேணும். அதற்குத்தான் இல்லை இவர்கள் கட்சிக்காரெல்லாம் முணுமுணுத்தும் போது நான் பார்க்க முடியல பேச முடியலன்னு சொல்லும் பொழுது, இப்போ உன்னை தனியாக ஒதுக்கி விட்டாக்கா நீ தலைவர் இல்லைப்பான்னு சொல்லியாச்சுன்னா தே வில் டூ. இப்பொழுது தானே இப்போ வடிவேல் ராவணனை கூப்பிட்டு பேசுகிறோம், எல்லாரும் கூப்பிட்டு திலகபாமா எல்லாரும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு போஸ்டிங்காக போட கட்சியினருக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக உள்ள புந்துடுறார். இது அவருக்கான பவரை அவரே கெயின் பண்ணி கொள்ளட்டும். இவ்வளோ நாள் ராமதாஸ் என்ற மனிதனின் பையன், அவருக்குள்ள மரியாதை. நான் அடிக்கடி சொன்னோம்ல, 100 ஆண்டு காலம், அவர் 125 வருஷம் வாழ போகிறாரு. மனித வாழ்க்கை வந்து இருக்குன்னா, எங்கள் ஐயா நல்லக்கண்ணு அவங்களே வந்து இப்போ இருக்கும்பொழுது 100-102 வருஷம் இருக்கும்பொழுது ஒரு மருத்துவர் ஃப்ரீக்வெண்ட் செக்கு அழகாக டே டு டே பண்ணக்கூடிய ஒரு இது. அவர் இன்னும் வந்து அன்புமணி மேல் நிறைய திட்டுகிறார். அவரோட தூக்கம் வரல, அம்மாவை தூக்கி அடிக்கிறார்னா, விரோதத்தை தனக்கு எதிராக கலப்ப தான் மக்கள் அவரை போய் அணைக்கிறதுக்கு ஓடி கீழே இறங்கி வரணும்ல. அது நீ போப்பான்னு சொன்னால் கேட்க மாட்டார். கேட்கறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அவர் வந்து இந்த டால்ஃபின் மீன் வந்து என்னை வந்து பார்க்குது அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது ரொம்ப ஐயா வருத்தப்பட்டாங்க. ஏன்னா ஏழைப்பாலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான். அவன் வந்து இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் போய் டால்ஃபின் மீன் வந்து பண்ணது ஐயே சரியில்லையே, இது நல்ல வார்த்தை இல்லையேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னது போல ஒரு தலித்தை தான் முதலமைச்சர் ஆக்கணும், திருமாவளவனை முதலமைச்சர்னு சொல்லுங்க ஐயா, நான் வந்து முழுக்க வித்தவுட் எனி இதுன்னு சொன்னார். அவர் சொன்னார். அதுபோலவே மரியாதைக்குரிய தலித் எழில்மலை பண்ணார். தலித் எழில்மலையும் மிகப்பெரிய பொறுப்பு, மருத்துவத்துறையில் பெரிய பொறுப்பு. அடுத்தாப்புல பொன்னுசாமியை செஞ்ச பெட்ரோலியம் அந்த மாதிரி சில அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாங்க. இது கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவர் கையில் தான் இருக்கும். மரியாதைக்குரிய கோசல்ராம் ஐஏஎஸ், தனவேல் ஐஏஎஸ்ல பிஏக்களாக போட்டு கைடு பண்ணுறது. இதில் என்ன நடந்து போச்சுன்னா, வரிசையாக வந்து என்னப்பா அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளை யாருக்குன்னு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பிள்ளைக்கு கொடுக்குறாரு. அவரும் ஒரு சும்மா ஏனோ மருத்துவத்துறையை கையாண்ட முதல் மருத்துவ பட்டதாரி வந்து மரியாதைக்குரிய அன்புமணி தான். 35 வயசு, இஸ் ஆக்டிங் லைக் எனிதிங். புகை ஐடிசி என்ற ஒரு பெரிய இந்தியன் டொபாக்கோ கம்பெனிஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் மிகப்பெரிய லாபி. போதே இடத்துல குடிக்க கூடாதியா, அந்த இதெல்லாம் போடணுன்னு பண்ணது அவர் தான். அந்த 108 வந்து ராஜசேகர் ரெட்டின்னு சொல்லி வாங்கின தவிர கலைஞர் வந்து எடுத்துக்கிட்டால் தவிர அதை முழுமூச்சாக முனைப்பாக செயல்படுத்துறது அவர் தான். அந்த திறமைகள் வந்து எங்கன்னா மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து டைரக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். இது ஒரு நிலைப்பாடு. அதாவது டாக்டர் அன்புமணியை பற்றி சொன்னோம். அதாவது தென்கிச்சி சுவாமிநாதன் ஒரு கதை சொன்னார். எப்படின்னா, ஒரு பசு அதுக்கு ஆயில் முடிந்து விட்டது, யமன் வந்து விட்டார். அதனால் வந்து எடுத்துகிட்டு போனேன். ஐயா என்னுடைய புள்ள இருக்கிறான்,
போய் பக்கத்தில் போய் சொல்லிட்டு வந்துடுற போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே போனேன். அந்த தாய் பசு போகுது பக்கத்தில், நான் என்ன கூப்பிட போகிறாங்க, நான் போக போகிறேன். அதனால் என்ன சொல்கிறாருனாக்கா, அவனுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு டீ காப்பி கொடுக்குற மாதிரி ஒரு தீவனம் கொடுக்கணும், அந்த புல் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி பக்கத்தில் இருக்கணும் கூப்பிட்டு சொல்லுது அந்த பசு. சொல்லிவிட்டு நான் வரேன்னு பிரியா வழிபட்டு போயிடுச்சு. அந்த கண்ணுடைய காணும் போகிற முத்தி விட்டு போகலான்னு பார்த்தா கண்ணுடைய காணுமென்னு அரமனைச்சில் வருது. அந்த அரமனைச்சில் வர்றது அந்த யமன்கிட்ட போய் அந்த கண்ணூட்டி நிற்கிது. என்ன சொல்லுது, என்ன எடுத்துங்க எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நீங்கள் ஐயா என்னப்பா இப்போ இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. இதுதான் இன்றைக்கு அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் எதிரி அல்ல, விரோதி அல்ல. ஐயா மன்னிச்சிங்க அப்படின்னா நீ என்ன மன்னிக்கிறது இருக்கட்டியா, நீ அந்த இதில் என்ன நடந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. தலித்துகளுக்கு அவர் பண்ணும் பொழுது திவ்யா பிரச்சனை வந்துருச்சு. அவர்கள் இந்த 1 ரூபாய்க்கு நடிப்பான்னா 100 ரூபாய்க்கு நடிக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது நடிகர்கள் அதை மாதிரி உணர்ச்சிவசப்பட்டு தட்டிட்டாங்க. அது ஒரு வழியில் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த நாடக காதல் வார்த்தைகள் ஒரு பக்கம் வந்தாலும் அந்த இதில் மகாபலிபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தலித்துகளை பற்றி மரியாதைக்குரிய நம்ம காடுவெட்டி குரு அந்த லோயர் லெவல் அதிகப்படியான மக்கள் உள்ள அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். தலித்துகளுக்கு எகேன்ஸ்டாக உள்ள வார்த்தைகள் அது ரிப்பீட்டடாக எங்கே வந்துருச்சு, மக்கள் டிவியில் ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த லோயர் கேட்டகரி வேலை பண்ணால் தலித்துகள் தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் இந்த இலங்கையில் போய் அந்த தோட்ட தொழிலாளியாக இருக்கட்டும், பிரபாகரன் இந்த வகைரை எல்லாமே இருப்பாங்க. அவர்கள் வெறுத்து விட்டார்கள். இங்கே என்னாச்சுன்னா ஒரு பர்மனெண்ட் விரோதமாக போச்சு. இந்த சமயத்தில் இப்போ அவர் திருமாவளவனும் இருக்கிறார், தலித்துகளின் தனிப்பெரும் தலைவரார். அவர் சொல்கிறார், ஒரு தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் அம்பேத்கர் சிலை 100 சிலைகள் நூற்றாண்டு விழா வந்த போது வைத்தது. இன்றைக்கு நாங்கள் போடுகிற மாலைகள் அனைத்து அவர் அமைத்த தலித் அந்த அம்பேத்கர் சிலை தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதில் பெரும்பாலும் ஜாதி இந்துக்கள் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் யாரும் அம்பேத்கரை டிக்ளேர் பண்ணுறதில்லை. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு தனி சிலைகள்லாம் வைப்பதில்லை. மெனக்கெட்டு எந்த கட்சிகளும் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஆனால் இவர் சொன்னது மட்டும் செய்தார். அவருடைய அமைப்புள்ள காரல் மார்க்ஸு, அம்பேத்கர், அது மாதிரி தலைவர்கள் கிளீனா பெரியார், இதுதான் 3 என்ற கொள்கைன்னு சொல்லி இன்ன வழி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. ரெண்டாவது என்னாச்சுன்னா, இந்த நிழல் பட்ஜெட்டு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய அரசை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு பெரிய தைரியமாக இன்றைக்கி அவர் மேலே கையை வச்சு உடம்பு சரியில்லை அல்லது வேறு கையை வச்சுட்டால் வட மாவட்டத்தில் இன்றைய லெவல்லையும் எந்த பேருந்து கொண்டு செல்ல முடியும். என்ன தான் சட்ட ஒழுங்கை பாதுகாத்தாலும் இன்றைக்கு கூட ஜெகன்மூர்த்தியை கோர்ட்டிலே பண்ணியிருந்தா கூட அவர் இதுவரை யாரும் சொன்னதாக செய்ததாகவே இல்லை. மரம் வெட்டி போட்டார்னா மரத்தை ஏப்பா நாங்கள் எதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் போயிட்டேங்கிறது அதற்காக மரங்கள் வைக்க வேண்டும், காடுகள் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த அந்த பணி இருக்கு பாருங்கள், அது இன்றளவும் மறக்கவும் முடியாது. அந்த பசுமை தாயகம் என்று சௌமியா அன்புமணி. இப்போ அவர்களை பற்றி ஒரு குறை சொல்லப்படுகிறது. என்னென்னா, ஒரு அரசியல்வாதியின் பிள்ளை, ஒரு அரசியல்வாதியின் சகோதரி, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் நிறுவனரின் மருமகள், ஒரு இயக்கத்தின் தலைவரின் இருக்கும்போது மனைவிமார்கள் செய்வதை இன்றைக்கி அவர் சொன்னதை சொல்கிறாங்க. பெண்கள் யாரும் இதுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்னார். அது ஒரு பெண்ணியத்துக்கு கேட்க இல்லைங்க, என் குடும்ப பெண்கள் தாங்க. அது ப்ராக்கெட்டில் அர்த்தம் அதாவது டூன்னா யூன்னு சேர்த்துக்கணும். அது மாதிரி என் குடும்ப பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறார், அது மீறி போகிறார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாங்க. அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ ஒரு அதிகாரியோ ஒரு பவர்ஃபுல் மனிதரை வந்துவிட்டால் என்ன செய்வாங்கன்னா, அந்த அதிகாரிகள் ஐயா அதில் இவ்வளோ காசு வரும், ஐயா இதில் எப்போ எதாவது மாட்டிய போகிறோம், அதில் ஒன்றும் இல்லையா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்குறவனுக்கு கேனையனாக இருந்தால் கேபி சுந்தரம்பால் எங்கள் ஆர்பி சௌத்ரி படத்தில் ஹீரோயினாக பண்ணுறதாக ஒரு பேச்சு உண்டு, ஒரு நக்கல். அதுபோல் இவர்கள் முதல் தலைமுறை மட்டுமல்ல, முதல் மனிதராக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறார், நிறைய செயல்படுத்துகிறார்.
அப்பொழுது இந்த மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் கொடுக்குறத மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது கேதார் தேசாய் என்பது ஒரு முக்கிய அதிகாரி, அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் கூட செய்யும் பொழுது எப்போதும் இந்த கேனேங்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் இவனு மாங்க அப்படின்னு அவர் நினைத்து விட்டு அவர் வந்து 10 ரூபாய்க்கு நடிப்பான்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி, ஏப்பா அதை கட்சி பண்ண கொஞ்சம் வாங்கிப்பான்னா வாங்கி தள்ளிவிட்டான் மனுஷன். யார்? கேதார் தேசாய். 7 மெட்ரிக் டன் பவுனு ஒரு இருக்கிற இடத்துல உண்டா? அது அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறப்பய அடுத்தாப்புல என்ன பண்ணிவிட்டாங்கன்னா 1500 கோடி ரூபா பணத்தை வாங்கி தள்ளிவிட்டான் தான். எப்பா ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பான்னு சொல்கிறது தான். எல்லா இப்போ அரசியல் கட்சிகள் வந்து நடத்துகிறப்போ இப்போ எல்லா கம்யூனிஸ்டுகள் வந்து 25 கோடி ஒன்றும் இல்லைங்க. 1990 என்ன செய்யணும்னா கூட்டணி நம்ம வந்து பண்ணி அசிங்கப்படுத்துறதுனால 96க்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எப்போ அவங்க வந்து அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து இது மைனாரிட்டி 2006 தான் வருது. அப்போது வந்து என்னாச்சுன்னா கட்சிகள் வந்து செலவு, கட்டிட வாடகை, கரண்ட் பில்லு, வர்றவங்க போகிற செலவு, எலெக்ஷன் எல்லாம் பண்ணும்பொழுது மாதம் மாதம் ஒரு தொகை வந்து அந்த சம்மந்தப்பட்ட கூட்டணி கட்சிகள் கொடுக்க வேண்டும். அது எழுதப்படாத சட்டம், அதை சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறது பண்ணுவோம். அப்போது ஒரு துறையில் உள்ள அமைச்சர், ஒரு மாநகராட்சி நகராட்சி, ஏப்பா இந்த பணம் வருதா, இது இந்த கட்சிக்கு கொஞ்சம் கொடுத்துடணும்ப்பா, இந்த பணம் வருதா, இந்த டிபார்ட்மெண்ட்டு போய் இந்த பொதுப்பணித்துறையா இவங்க போய் இது கொடுக்கணும், மாதம் மாதம் நடப்பது என்பது ஒரு நடைமுறை தான். அதனால் இவங்க தான் பொட்டி வாங்குறதுக்கிட்டே பிறந்தவர்கள். உலகத்தில் மிச்சவங்களாம் மனிதர்கள் புனிதர்கள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவைக்கு ஏற்ப கட்சி வரப்போ அவங்க கட்சிக்காரங்கள கூட்டணி கட்சி வச்சா வேலை செய்ய மாட்டாங்க. எல்லா கட்சியிலும் அப்படி தான், முக்கிய கட்சிகள். அப்போது இப்போ இது பண்ணும்பொழுது 89 தேர்தல் போதே காங்கிரஸ் வந்து 50 கோடி ரூபா ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட எதுக்கு தேர்தல் செலவுக்காகன்னு சொன்னாங்க. இது ஒரு தடவையும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆளுங்கட்சியில் இல்லாத மாநில கட்சிகளுக்கு கொடுக்கறது நடைமுறை தான். இன்னும் சொல்ல போனால் மிரட்டியும் வாங்குறது உண்டு. மத்தியில் வந்து ஆளுங்கட்சி இருக்கும்போது மாநிலத்தில் இருக்கிறப்ப ஏப்பா அவ்வளோ தடவையில் கொடுப்பான்னு சொல்கிறது உண்டு தான். அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் கார்னர் பண்ணி டார்கெட் பண்ண வேண்டியது. மொத்தத்தில் இந்த ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர் மொட்டையாக சொல்லக்கூடாது, அவர் ஐயா தான். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த முதிர்ந்த அறிவுள்ள அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர். அந்த மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி உடைய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆலய பிரவேசம் பண்ணுவதற்கு யாரான்னு ஒரு முற்பட்ட ஒரு ஐயரை போய் அழைச்சிட்டு போனால் அடித்து வரட்டி விட்றாங்க. முத்துராமலிங்க தேவர் அங்கே போய் ஆலய பிரவேசம் பண்ணுவதற்கு தலைமையேற்றதால் தான் தலித்துகள் ஆலய பிரவேசம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது மாதிரி ஒரு பிற்பட்ட அல்லது வந்து ஒரு ஜாதி இந்து சேர்ந்த ஒரு பெரியார் கூட வந்து கல்லிறக்கும்போது பெரிய வசதியார மனுஷன் அவர் இருந்ததுனால தான் அந்த இயக்கம் பெரிய லெவலில் வளர்ந்துச்சு. உடல் பலம் வேண்டும், பணம் பலம் வேண்டும் என்பது நடைமுறை தான். ஆனால் தான் இன்றைய லெவலில் யார் ஒரு காம்பயர்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பாளர்னு வச்சுக்கோமே, அதுபோல தான் இன்றைக்கி வந்து நாரதர் வேலை பார்க்குறாரு யார், நம்ம டாக்டர் ஐயா. அதுபோல தான் தசரதன் வேலையை பார்க்குறாரு. என்னாச்சுன்னா பிள்ளைய விட்டு போயிட்டோம்னா அந்த பசு வந்து பண்ணிச்சு பாருங்கள், சும்மா பேசல. அதுபோல் பிள்ளைய விட்டு போயிட்டோம்னாக்கா தவிப்பானே, எல்லோரும் காலவாட்டி போயிடுவானே. அதுபோல தான் இப்போ இவருக்கு செஞ்சார் ஷேக் அப்துல்லாவுடைய அந்த பிள்ளைய பண்ணால் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக இப்போ பேரலாக பண்ணாங்க. இந்த பக்கமும் பண்ணும்பொழுது லல்லு பிரசாத், இவருக்கு லல்லு பிரசாத்தாக இருக்கட்டும், முலாயம் சிங் அதை பண்ணும்பொழுது அந்த பேரலாக இங்கே வந்து என்னாச்சு ஒரு தனித்துவமாக இருந்து வார்த்தைகளும் கூட குறைச்சி போனதுனால கோபத்தை உடனே காமிக்கக்கூடிய பிள்ளையாச்சே விட்டுறக்கூடாது. அதனால ஒரு ட்ரைனிங் கொடுப்பதற்காக தான் எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த யாருமே ஒரு பெரிய நாகரிகம், தமிழ்நாட்டு அரசியல் நாகரிகம், அந்த குடும்ப பிரச்சனை, அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை வந்தானே எல்லா அரசியல் கட்சிகளும் இதை ஒரு சாதகமாக பயன்படி ஏற்றி விடலை. எல்லாருமே இல்லைப்பா அப்பா பேச்சை கேட்கணுப்பா, நீங்கள் வந்து இறங்கணுப்பா. இன்னொரு பெரிய வேடிக்கை, குருமூர்த்தி என்பவரை பார்ப்பதற்கு, குருமூர்த்தி என்ற ஒரு மாபெரும் சக்தி, அவரை பார்ப்பதற்கு யார் அமித்ஷா வந்து பாஜகவோட இன்னொரு பெரிய வீட்டுக்கு போகிறார். ஏன் அவர் கவர்னர் மாளிகையில் உட்காந்து ஸ்டார் வாங்கின வரமாட்டாரா? நேரடியாக பிரதமர்கிட்ட பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர். அப்போது பிரதமர் என்ன நினைக்கிறாருந்தோ சரி, யார் பாஜகவோட தலைவராக இருக்குன்னா யார் இருக்கக்கூடாது, எந்த கட்சிக்கு என்ன செய்யணுங்கன்னு பேசக்கூடியது ஆடிட்டர் அவர் குருமூர்த்தி. அவரும் எம்ஜிஆருடைய வளர்ப்பு புள்ள எம்ஜிஆர் என் உயிர், எங்கள் அப்பா அம்மா அவர் தான் சொல்லக்கூடிய சைதை துறைச்சமே அவர் வீடு தேடி போகிறாங்கன்னா, அப்போ மோடியும் அமித்ஷாவும் ஒரு வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறதுக்கு சமம். அன்றைக்கி ஜெயலலிதா பார்க்கறதுக்கு போனாங்கல்ல, யார் மோடியை போய் உட்காந்தாங்கல்ல, அதுபோல தான் இது நடந்திருக்கு.
ஒரு பவர் சென்டர் என்பதை தானாக ஒரு ஏற்படுத்தியது மட்டுமல்ல, ஏற்படுத்தி கொண்டார். அதை வச்சு சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த சமயத்தில் இது ராமதாஸ் அவர்கள் நாரதர் தான், ராமதாஸ் அவர்கள் தசரதன் தான். இது அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அவர் வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இப்போ பிள்ளைகள் கஷ்டமான கேள்விகளை கொடுத்து வீட்டில் எழுத சொல்ல பரீட்சைக்கு போகிறதுக்கு முந்தி அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது கட்சி வளர்ச்சிக்கு தான் உதவுமே தவிர வீழ்ச்சி அல்ல. சாதாரணமாக நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.